எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமே சீரீஸ் சோலோ லெவலிங் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஐம் யூஸ் டு இட் தான் பார்க்க போறோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஐலண்ட் முன்னாடி ஒரு கப்பல் நின்றுட்டு இருக்கு. அதுல இருக்கிற கேப்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்துட்டு ஹண்டர்ஸ் கிட்டே விட்டுடலாம், நம்மளோட வெப்பன்ஸ் வந்துட்டு இதை தாக்குறதுக்கு ஆகாது. கட் பண்ணா அடுத்த சீன்ல எல்லாரும் பெரிய பெரிய எறும்பை தான் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. பெருசா ரெட் கலர்ல இருக்கு, கண்ணு வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கு. எல்லாரும் ஒழுங்கா ஃபைட் பண்ணுங்க, நம்ம தாண்டி போயிடுச்சுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே இது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதால எல்லாரையும் வந்துட்டு கட்சி சாப்பிடுது. ஒரு பையனை கட்சி சாப்பிட்டு இருக்கும் போது இன்னொரு பையன் வந்துட்டு அவனோட வெப்பன்லயே வந்துட்டு அந்த எறும்பு அடிக்கிறா. அங்க இருக்கிற ஜனங்களை கூட வந்துட்டு ஹீல் பண்றா. செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா இந்த எறும்பு கிட்டலாம். இந்த பையன் வந்துட்டு எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்ல வந்துட்டு ஒருத்தனாமா. சடனா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எறும்பு வருது. இது வந்துட்டு வெள்ளை கலர்ல இருக்கு. இந்த ரெட் கலர் எறும்போட இன்னும் பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த எறும்பு வந்துட்டு பாஸா இருக்காது. இந்த எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் வந்துட்டு யாருன்னு சொல்ற, ஆனா இவங்க கூட்டத்துல வந்துட்டு 3 ஹண்டர்ஸ் இங்க இருக்காங்க. பியூங்கோ, நீ வந்துட்டு எல்லாரும் ஹீல் பண்ணு, நாங்க இதை பாத்துக்கிறோன்னு இந்த 2 பையன்களும் வந்துட்டு இந்த பெரிய எறும்பு கிட்ட செம்மையா ஃபைட் பண்றாங்க. அது உள்ள கத்தி வீசி அதை கிழிச்சு அது உடம்புல இருந்து பச்சை கலரா ரத்தம் வந்துட்டு வெளியே கொட்டுது. செம்மையா பண்ணிட்டோமே நினைக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இதே மாதிரி எறும்போட பெரிய கூட்டமே வருது. இப்பதாடா ஃபன்னே ஸ்டார்ட் ஆயிக்குதுன்னு இவங்க 2 பேரும் இந்த எறும்புங்களை வந்துட்டு அடிச்சு தும்சம் பண்றாங்க. இந்த சைட்ல இன்னொரு கூட்டம் இருக்கு. மாஸ்டர் நீங்க ஓகே சொன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இவர் வந்துட்டு கையிலே நெருப்பு வீசுறாரு இந்த எறும்பு கூட்டத்து மேல. அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க பெரிய கூட்டம் வந்துட்டு இந்த எறும்பு கூட ஃபைட் பண்ணதுக்கு போது நிறைய கேட்ஸ் வந்துட்டு நம்ம உலகத்துக்கோ ஆல்டர்னேட் டைமென்ஷனுக்கோ வந்துட்டு நடுவுல இருக்கும். கேட்டுக்கு அந்தாண்ட பக்கம் நிறைய அமானுஷ்யமான ஜீவன்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இது பேர் தான் வந்துட்டு மேஜிக் பீஸ்ட். இத்த வந்துட்டு கொலை பண்ணறதுக்கு போறவங்க பேர் தான் வந்துட்டு ஹண்டர்ஸ். அவங்க உடம்புல இருக்கிற மேஜிக் பவர் வச்சுன்னு அவங்கள வந்துட்டு கம்மி ஜாஸ்தியா வந்துட்டு ரேங்க் பண்ணிருப்போம் ஆர்டர்ல. ஃபர்ஸ்ட் இருக்கிற ரேங்க் வந்துட்டு எஸ் ரேங்க். இதுதான் வந்துட்டு டாப் மோஸ்ட் ரேங்க். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ, பி, சி, டி, அப்புறமா லாஸ்ட்ல வந்துட்டு இ ரேங்க். இ தான் வந்துட்டு இருக்கிறதுலே கீழான ரேங்க். 3 வருஷம் ஆயிட்டு பிறகு பிரசன்ட் டே வந்துட்டு என்ன ஆகுதுன்னு காட்டுறாங்க. இந்த சைட்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா நெக்ஸ்ட் ஃபைட்டிங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த? ஆமா சொன்னேன், அது வந்துட்டு எனக்கு குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன். இப்ப நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். அங்க வந்துட்டு ஒரு பையன் சங்குன்னு வரா. என்னப்பா நல்லா சாப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க இவனும் ஆமா ஆமா நல்லா சாப்பிட்டு வந்த. இந்த பையன் இருக்கானே இவன் வந்துட்டு இந்த ஹண்டர்ஸ் கேங்ல வந்துட்டு இவன் தான் வீக்கஸ்டே. இந்த உலகத்திலே வந்துட்டு இவன் வீக்குன்னு சொல்லலாம். இவன் வந்துட்டு கீழே இருக்கிற ரேங்க், அதாவது இ ரேங்க்ல இருக்கிறான். இந்த மாதிரி ஃபைட் பண்ணி இவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆயிருக்கான். அந்த மாதிரி பேடா ரொம்ப வீக்கான ஃபைட்டர் இவன். இது வந்துட்டு அவனோட காதுல கேட்க கூடாது. அதுக்குள்ளேயும் இந்த பையனோட காதுல வந்துட்டு ஆல்ரெடி கேட்டு இருக்கு. உண்மையை சொன்னா கசக்கத்தா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டே போயிட்டு இருக்கான். அங்க சடனா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரா. இவ பேர் தான் வந்துட்டு ஜோஹி. என்னப்பா உன்னோட ஃபேஸ்க்கு என்ன ஆச்சுன்னு இவன் கொஞ்சம் கோவமா இருக்கான். என்ன ஆச்சுன்னு விசாரிக்க இந்த பையன் என்ன சொல்றானா, நான் வந்துட்டு ஃபைட் பண்ண போல, அங்க இருக்கிற வந்துட்டு எல்லா ஃபைட்டர்ஸும் வந்துட்டு ரொம்ப பெரிய ரேங்க்ல இருக்காங்க. அவங்க வந்துட்டு போறப்போ ஹீலரை கூட்டின்னு வரணும்னு நினைக்கல. ஏன்னா அவங்க யாருக்கும் வந்துட்டு தேவையில்ல ஹீலரு. இந்த பொண்ணு கொஞ்சம் கோவம் வருது. ஏன் இவ்வளவு வந்துட்டு சுயநலவாதியா இருக்காங்க எல்லாரும். அதுக்கு இவன் என்ன சொல்றேன்னா, பரவாயில்ல இது வந்துட்டு ஏன் மிஸ்டேக் தான், நான் தான் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கேன், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பழகி போயிடுச்சு, ஐம் யூஸ்ட் டு இட். இங்க வந்துட்டு மொத்த கூட்டமும் அசெம்பிள் ஆயிருக்கு. இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு ரேடிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதாவது மான்ஸ்டர் ரேடுனே சொல்லலாம் நம்ம. சரிப்பா எல்லாரும் கரெக்டா வந்துட்டீங்களா அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு லீடர் கேட்க, வந்துட்டோம் வாங்க போலான்னு எல்லாரும் வந்துட்டு ஒரு போர்ட்டல் உள்ள கிளம்பிட்டு இருக்காங்க. எப்பா சங்கு, இந்த வாட்டி அட்லீஸ்ட் அடி வாங்காம இரு இப்படி வந்துட்டு ஒரு ஆள் சொல்லிட்டு போறாரு. அந்த சைட்ல இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, இந்த வாட்டி உன்னோட பெஸ்ட் கொடு சங்கு. இந்த பையன் வந்துட்டு கையில ஒரு கத்தி எடுக்கிறான். இத வச்சுன்னு நான் எப்படி ஃபைட் பண்ண போறேன்னு தெரியல. இதுல வந்துட்டு மேஜிக் பவர் கூட இல்ல. ஏன்னா எனக்கு கிடைக்கிற காசுல வந்துட்டு இது வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஒண்ணுமே இல்லாததுக்கு இது பரவாயில்ல. செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இவ உள்ள போறா அந்த போர்ட்டல் உள்ள. கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஹண்டர் குரூப்போட சேர்மன் தான் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. டஞ்சன் பிரேக்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரும்போது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளான விஷயம். இதுக்கு வந்துட்டு உயிரை அர்ப்பணிச்சே வந்துட்டு எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கையில வச்சிட்டு இருக்கான். கடைசியா வந்துட்டு எடுத்தானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் வருது. இவன் கூட ஃபைட் பண்ணுது. ஆனா இவனோட கத்தி வந்துட்டு ஓடிது. இந்த மான்ஸ்டரோ பச்சாக்குன்னு இவனோட உடம்புலேயே வந்துட்டு குத்திது. அங்கத்துல இருந்து யாரோ வந்து இந்த மான்ஸ்டர் வச்சுட்டு கிளம்புறாங்க. இந்த பொண்ணு ஜோஹி இருக்கால, இவன் வந்துட்டு இந்த ஹீரோ பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் வந்துட்டு உன்னை ஹீல் பண்ணிடுறேன், ஒன்னும் ஆகாது உனக்கு. ஹீல் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இந்த ஹீரோ பையன் அந்த சைட்ல பாத்துட்டு இருக்கா. எல்லாரும் வந்துட்டு மஸ்தா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் பெஜாரத்தா ஃபீல் ஆகுது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபைட் பண்ணத போயிடுமே. சில பீஸ்ட், சில மான்ஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹை ரேங்க் மான்ஸ்டர்ஸா இருக்கும். இதுகிட்ட இருந்து இந்த மாதிரி கற்கள் வந்துட்டு எடுத்துட்டு வந்தாங்களா, பெரிய பெரிய வெப்பன்ஸ் வந்துட்டு தயாரிக்கலாம். அந்த வெப்பன்ஸ் திருப்பியும் வந்துட்டு இதே மாதிரி பீஸ்ட வந்துட்டு ஃபைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். டஞ்சன் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு மனா கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. இது வச்சுதான் வந்துட்டு இந்த பெரிய விஷயமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனா கிறிஸ்டல்ஸ் மேல தான் வந்துட்டு ரொம்ப டிபெண்ட் ஆயிருக்கு. எல்லாத்துக்குமே நியூக்ளியர் எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி இந்த
மாதிரி எக்கச்சக்க வந்துட்டு எனர்ஜி இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வச்சு தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணா பொல்யூஷன் வந்துட்டு ஜாஸ்தி இருக்காது. இது வச்சு உங்களுக்கு வந்துட்டு தெரியணும் இந்த மாதிரி கற்களுக்கு வந்துட்டு எவ்வளவு வேல்யூ இருக்குதுன்னு. இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்துட்டு ஹண்டர்ஸ் தான் வந்துட்டு எடுத்துட்டு வர முடியும். இந்த சைட்ல ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சேடா நினைச்சிட்டு இருக்கும் போதே அவனோட குரூப் வந்துட்டு ஒரு பீஸ்ட்டை வந்துட்டு போட்டு தாக்குது. இந்த பொண்ணு வந்துட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த மாதிரி வந்துட்டு நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு உனக்கு நிஜமாவே ஜாஸ்தி அடிபட்டுரும். அப்போ வந்துட்டு எவ்வளவு நான் வந்துட்டு ட்ரை பண்ணி ஹீல் பண்ணாலும் ஒன்னும் ஆகாது. இந்த பையனை வந்துட்டு சாரின்னு கேட்கறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு வந்துட்டு உன்னோட சாரிலாம் வந்துட்டு விருப்பம் இல்லை, நான் வந்துட்டு உன்னை பத்தி கேர் பண்றேன். அவனோட கையில இருக்கிற ஸ்டோன் வந்துட்டு அவ பாக்குறான். இந்த ஸ்டோனுக்கு வந்துட்டு என்னோட உயிரை நான் விட்டேன். இதை வந்துட்டு இந்த ஹீரோயின் கூட வந்துட்டு நோட்டீஸ் பண்றா. இவங்க ஆக்சுவலா எங்க இருக்காங்கன்னா ஒரு டஞ்சன்ல தான் இருக்காங்க. இது உள்ள வந்துட்டு ஒரு கேவ் வந்துட்டு ஃபைண்ட் பண்றாங்க. அதுக்குள்ள வந்துட்டு இன்னொரு டஞ்சன் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க இந்த டஞ்சன் உள்ள வந்துட்டு போகணுமா வேணாமான்னு. ஏன்னா இங்கே போனால் நிறைய ரிஸ்க் வந்துட்டு இருக்கோம். இந்த குரூப்போட லீடர் வந்துட்டு சொல்கிறாங்க, சரி நம்ம வந்துட்டு ஓட் பண்ணி வந்துட்டு பார்க்கலாம். சில பேர் ஆமான்னு சொல்கிறாங்க, சில பேர் வேணான்னு சொல்கிறாங்க. ஓட்ஸ் வந்துட்டு ட்ரா ஆகுது. எப்பா சங் நீ தான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஓட் போடணும். இவங்க வந்துட்டு இப்போ போலான்னு நினச்ச டஞ்சன் பார்த்தீங்கன்னா ஒரு டி ரேங்க் டஞ்சன். கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா இங்கே வந்துட்டு எந்த மாதிரி பீஸ்ட் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாதுல. இதுக்கு வந்துட்டு இந்த சங்கு பையன் யோசிக்கிறேன், இந்த மாதிரி இ ரேங்க் டஞ்சன் வந்துட்டு இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு டி ரேங்க் டஞ்சன் போனால் எப்படி தான் வாங்குவேன்னு தெரியலையே. ஆனால் என்னோட ஃபேமிலிக்கு வந்துட்டு நான் தான் ப்ரொவைட் பண்ணணும். என்னோட அப்பா வந்துட்டு காணாத போயிட்டாரு. எங்கள் அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்காங்க. எங்க தங்கச்சியா வந்துட்டு காலேஜ் கம்பெனோம். இதுக்கெல்லாம் வந்துட்டு காசு தேவையில்ல. சரி லீடர் நம்ம வந்துட்டு போலாம் அப்படின்னு சங்கம் ஒத்துக்கிறான். இந்த சைட்ல ஒரு மாஸ்டர் பையன் இருக்குன்னு சொன்னல, இவர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியே வந்துட்டு நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. இந்த கம்பெனில வந்துட்டு இந்த மாதிரி ஹண்டர்ஸ் தான் வந்துட்டு ரெக்ரூட் பண்றாங்க. பார்ப்பா ஏஜ் ஜெண்டர்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் இல்ல. இவங்களோட ஸ்கில், அதாவது இவங்க பி ரேங்க் இல்லைன்னா சி ரேங்க் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு ரெக்ரூட் பண்ணு. ஆனாலும் வந்துட்டு நம்மளுக்கு ஹேஹின் மாதிரி யாரும் வரமாட்டாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரோட்ல வந்துட்டு ரெண்டு பையன்க யாரோ ஒரு லேடியோட பர்ஸை தூக்கின்னு போயிட்டு இருக்காங்க. வண்டியில அதுவோ ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. நடுவுலயே வந்துட்டு ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கு. அவங்க ஷர்ட் புச்சுனே வந்துட்டு வானத்துல பல்ட்டியாச்சு. அந்த பர்ஸோ வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு இந்த லேடி கிட்ட வந்துட்டு போயிட்டு கொடுக்குது. இங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது இது வந்துட்டு ஹேயின் தானே. இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க வந்துட்டு ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் தான். அதாவது உலகத்துல ஹண்டர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்கள வந்துட்டு எஸ் ரேங்க் தான் ஜாஸ்தி ரேங்க், ஹையஸ்ட் ரேங்க். இதுல வந்துட்டு இவங்க ஒருத்தர். ஏமா நான் உன் ஃபேன்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பில்டிங்ல இருந்து பில்டிங்கா பறந்துனே போயிட்டு இருக்கு. இந்த சைட்ல இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு டஞ்சன் உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த கேவ்ல போயிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பையன் கிட்ட என்ன சொல்றானா, உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட புத்தியில நினைக்கிறேன். இப்ப பட்ட அடி வந்துட்டு உனக்கு வேற எங்க பட்டிருந்தா நீ வந்துட்டு இந்த நேரத்துக்கு செத்துருப்ப. இந்த மாதிரி இவ்வளவு அடி வாங்கி கூட வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற நீ உன்னை பத்தியே. இவ வந்துட்டு என்ன நினைக்கிறானா, என் கூட வந்துட்டு ஜோஹி வந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ வந்துட்டு ஒரு பி ரேங்க் ஹீலர். என்னோட வாழ்க்கையை வந்துட்டு நிறைய வாட்டி காப்பாத்திருக்கா. இந்த ஜோஹி வந்துட்டு கேட்கறா, சரி நான் வந்துட்டு உனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நீ எனக்கு பதிலா என்ன வந்துட்டு வெளியே கூட்டின்னு போ சாப்பிடுறதுக்கு. இப்ப இவனுக்கு வந்துட்டு ஸ்லைட்டா ஷாக் ஆகுது. இவங்களும் வந்துட்டு கடைசியா ஒரு சேம்பர் கிட்ட வராங்க. ரொம்ப பெருசா இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்டார்டிங்கே வந்துட்டு ரெண்டு சைட்ல ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கு. நிறைய ஸ்டாச்சுக்கு வந்துட்டு வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு வச்சுட்டு இருக்காங்க கையில. வேற ஸ்டாச்சுஸ் வந்துட்டு கையில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. வா செம்மையாகுது, ரொம்ப பெருசா இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிற மாதிரி இன்னொரு பெரிய ஸ்டாச்சு இருக்கு. இது வந்துட்டு வேற எல்லா ஸ்டாச்சு கூட இன்னும் பெருசா இருக்கு. இங்க வந்துட்டு ஒரு பீஸ்டோ இல்ல, வேஸ்டா தான் வந்திருக்கோம். ஒரு ஸ்டாச்சு வந்துட்டு கையில நான் வச்சுட்டு இருக்கோம். அதை வந்துட்டு படிக்கிறாங்க. இந்த கார்டினான் டெம்பிளோட ரூல்ஸ் தான் வந்துட்டு இதுல எழுதி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடவுளை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. செகண்ட் வந்துட்டு கடவுளை புகழ்ந்து பேசுங்க. தேர்ட் வந்துட்டு கடவுளுக்கு உங்களோட ஃபேத்தை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுங்க. இந்த ஹீரோயின் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அங்க வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாச்சு தெரியுதுல, அது வந்துட்டு ஸ்லைட்டா அதோட கண்ணு அசந்த மாதிரி இருந்துச்சு. நம்பு, நான் வந்துட்டு அதை பார்த்தேன். சடனா அங்க வந்துட்டு அந்த பெரிய டோர் க்ளோஸ் ஆகுது. இவங்க எல்லாரும் வந்துட்டு பயந்துடுறாங்க. இந்த கேங்ல இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்கான். நான் வந்துட்டு அப்பவே சொன்னேன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வராதிங்கன்னு, நீங்க வந்துட்டு என் பேச்சு கேட்கல. நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். காசு வந்துட்டு ஃபைன் பண்றதுக்கு என்னோட உயிரெல்லாம் வந்துட்டு கொடுக்கறது நான் ரெடியா இல்ல பாயின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பச்சாக்குன்னு அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்டாச்சு வந்துட்டு கையில இருக்கிற வெப்பன்லயே வந்துட்டு அந்த பையனை அடிச்சு கொல்லுது. அவனோட தலையே வந்துட்டு காணோம். அப்படியே கழுத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு கொட்டிட்டே இருக்கு. இவங்க எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப ஷாக் ஆயிடுது பார்த்துட்டு. நம்ம ஹீரோ பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இப்ப செத்தானே அவன் வந்துட்டு ஒரு டி ரேங்க், நான் வந்துட்டு இ ரேங்க். இப்போ அவனே வந்துட்டு கண்மூடி கண் தெறிக்கிறதுக்குள்ள போயிட்டானா, நாளா என்ன பண்ணுவேன்? இந்த ஸ்டாச்சுலாம் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்குன்னா பின்ன அந்த ஸ்டாச்சுன்னு இவங்க திரும்பி பாக்குறாங்க. அங்க வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும்ல, அது வந்துட்டு டைரக்டா இந்த பையனை பாக்குது. இந்த ஹீரோ பையன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், நான் வந்துட்டு எப்பவுமே சாவை வந்துட்டு டச் பண்ணிட்டு தான் வருவேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரேட்ல வந்துட்டு நான் எல்லார்கிட்ட இருந்தோ செப்பரேட் ஆயிட்டேன். அங்க வந்துட்டு ஒரு பீஸ்ட் என்ன தாக்குச்சு. அதாவது இது ஒரு இ ரேங்க் பீஸ்ட் தான். இருக்கிற பீஸ்ட்லயே வந்துட்டு இதுதான் லோவஸ்ட் ரேங்க். இதுக்கே நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல பத்துட்டு இருந்தேன். நிறைய ஹண்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கெச்ச கற்கள்ல வந்துட்டு நிறைய காசு பண்ணிட்டு அதுல இருந்து அவங்களோட வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா நான் வந்துட்டு இந்த சப்பையான கத்தியாத்தான் வச்சு சுத்திட்டு இருக்கேன். இது வந்துட்டு ஒஞ்சிச்சுன்னா நான் வந்துட்டு வெறும் கையில தான் வந்துட்டு ஃபைட் பண்ணணும். போட்டுக்கிறதுக்கு ஷூ கூட கரெக்டா இல்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு டெய்லி என்ன எல்லாரும் வந்துட்டு மட்டை தட்டுவாங்க. பிளஸ் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்க ஜாப் வந்துட்டு என்னோட வாழ்க்கையை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ரிவார்டோட ரிஸ்க் வந்துட்டு ஜாஸ்தி இல்ல. ஆனாலும் நானே என்ன மோட்டிவேட்டடா வச்சுக்கினேன். வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மிஸ் பண்ணாத நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன்.
இது சொல்லிட்டே வந்துட்டு அவன் கத்துறா, எல்லாரும் கீழே குனிங்க. ஏன்னா சடனா அங்க அந்த பெரிய ஸ்டாச்சு இருக்கும்ல, அது பார்த்த உடனே அதோட கண்ல இருந்து ஃபயர் வருது. அங்க இருக்கிற எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணு பார்த்தா அங்க கீழே இருக்கிற ஃப்ளோரே வந்துட்டு டேமேஜ் பண்ணிருக்கு. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது, எப்படி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம்னு. இப்ப நம்ம என்னதான் பண்ணுறது, இங்கே நம்ம ட்ராப் ஆயிட்டோமா, எப்படி நம்ம வெளியே போவோம், இங்கே இருந்து சாகணுமா என்ன? இங்க வந்துட்டு இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் இஃப் ஐ ஹேட் ஒன் மோர் சான்ஸ்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.